அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. எப்போவுமே குக்கிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடு வந்து காலி பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. எதனாலனா வீடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்குள்ளே தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ளே எதுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு தோணும். நான் இங்கே துபாய்க்கு வந்துட்டு செட்டில் ஆகிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு நடந்தது தான். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த வீடு வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இது வந்து எடுத்திருந்தோம். ஸோ சடனாக வந்தனால ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வீடு சேஞ்ச் ஆகணும், பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த வேலையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடிச்சாச்சு. பட் துபாயில் ஒரு வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நான் இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம். பட் அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்த மாதிரியே சேம் ஏரியாலேயே எங்களுக்கு வந்து வீடு கிடச்சிருச்சு. கீ கிடச்சோடனே எடுத்த முதல் வீடியோ அது. அடுத்த வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்டிங் ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ வேலையாக துணிகள் எல்லாத்தையும் நான் எடுத்து வந்து ஒவ்வொரு பெட்டிலையாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா துணியாக தான் இருக்கும். ஸோ அதை முதல்ல எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இதை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நூறு எஜுகேஷன் பற்றி. ஸோ திரும்பவும் வந்துட்டு கேக் பேக்கிங், அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது போக இப்போ ரமலான் வருது இல்லையா? ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸுமே வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு 30க்குமே தேவையான நம்ம இஃப்தாருக்கு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது இல்லையா? அது எல்லாமே வந்துட்டு நமக்கு கிளாஸஸில் ரெசிபீஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான இது எல்லாமே அதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நோம்பு இஃப்தாருக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க இல்லையா? உங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் வீட்டில் இருந்து அது வந்து படிச்சுக்கலாம். ஒரு சிலர் இஃப்தார் டைமில் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்க ஆர்டர் எடுத்து இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அண்ட் இது போக நார்மலாக கேக் பேக்கிங் கிளாஸ் அண்ட் டெய்லரிங் கிளாஸ் இதுவுமே வந்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே கிளாஸஸ்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மூலயமா நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ யாருக்காவது இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு வழியாக துணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு கபோர்டில் இருந்த துணியை மட்டும் நான் எடுத்திருந்தேன். அதுவே இந்த 3 பெட்டிக்கு வந்துருச்சு. அண்ட் அது போக அந்த ஒரு பேக்கில் வேறு இருக்குது. ஜஸ்ட் ஒரு கபோர்டில் இவ்வளோ துணியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இது போக கொஞ்சம் தனியாக வேறு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிள்ளைங்களோட சின்னதாக போன ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? சேரிட்டி பாக்ஸில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தனியாக எடுத்து மடித்து வச்சுருக்கேன். அண்ட் இது போக ஒரு சில ட்ரெஸ் வந்து நமக்கு தேவையில்லை, யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு கீழே போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அப்படி இருந்து பீரோவை திறந்தால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று உள்ளே உக்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. என்னடா முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே அப்படின்ட்டு ஒரு வழியாக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது மெயினாக எதுக்குன்னா, போன தடவை வடகம் ரெசிபி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இது ரெசிபி கொடுத்துருங்க சிஸ்டர், அதுவும் நோம்புக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக இதையுமே நான் கையாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இந்த வடகம் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படும். இல்லை நார்மல் சாப்பாட்டுக்கு ஆக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா? அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். கூழ் காய்ச்சிலாம் வடகம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மெத்தட் இல்லை இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ தண்ணியை வந்துட்டு நம்ம வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். நார்மலாக ஆப்ப மாவு, தோசை மாவுலாம் அரைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ அரைச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுலில் வந்துட்டு மாற்றிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அந்த மிக்ஸி ஜாரையே அலசி கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூட் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா அந்த கரண்டி இருக்குது இல்லையா, அதை திருப்பி நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கோடு தனியாக தெரியணும். ஸோ மாவு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கணும், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் திக்னஸ்ஸு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீரை பொடி, இது வந்து நான் நிறைய சொல்லிட்டேன். காஞ்ச மிளகாய், சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது. ஸோ அதில் இருந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்துட்டு முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் அது போக கொஞ்சம் முழு ஜீரகமும் சேர்த்தேன். அண்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச புதினா இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாருக்கிட்டே இருக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மின்ட் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு மல்லி புதினாலாம் சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த புதினா வந்துட்டு சேர்க்கலை, ஜஸ்ட் கீரை பொடி, ஜீரகம், உப்பு தான் சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்குமேன்றதுக்காக அது வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து கரைச்சி வச்சுட்டேன். அண்ட் இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாதிரி ஊற்றி அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த மெத்தட் தான் இது. நிறைய பேர் வந்து ஒரு பானை மாதிரி வச்சு மேலே துணி கட்டி அதுக்கு மேலே அதை வேக வைக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, நம்ம வீட்டில் இந்த ஸ்டீமிங் பிளேட் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளேட் வச்சுருக்கேன். பட் பிளேட் வந்து ஓட்டையாக இருக்கிறனால நம்ம மாவு உள்ளே விழுந்துடும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பட்டர் ஷீட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் துணி கட்டி அவிக்கிற மெத்தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னமோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக நமக்கு ஸ்டீம் ஆகி வரும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக ஆவி வரும் இல்லையா, அந்த டைமில் இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு சின்னதாக ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு தோசைலாம் தேய்ச்சி விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு 1 இல்லை 2 வடகம் வந்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த பாத்திரம்லாம் நல்லா சூடு ஏறி இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால். அண்ட் ஒரு 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சீக்கிரம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 செகண்ட் கிட்டே வச்சுருந்தேன், எனக்கு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இது அப்படியே பிளேட்டில் போட்டுட்டு லைட்டாக அப்படியே அந்த பேப்பரை மட்டும் உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கனமாக இருக்கணும். அப்போ தான் காஞ்சி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேஸாக இருந்தது அப்படின்னா விரிசல் விழுந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு கனமாக ஊற்றிக்கோங்க. அண்ட் திரும்பவும் அந்த பேப்பரை வச்சுட்டு நான் மாவு ஊற்றிட்டு முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் துணி போட்டு அவிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது இல்லையா, லைட்டாக ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வேறு வேலை இல்லை, உட்காந்து ஒன்றா சுட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினப்பீங்க. ஏன்னா நானும் அதை நினச்சேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து ஈஸியாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 2 வச்சுட்டேன். இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஊற்றி அது வெந்து அதை எடுக்கிற கேப்பில் இன்னொன்று வந்து ரெடி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுக்கிற கேப்பில் இன்னொன்று ரெடி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடகடன்னு வந்து பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 ரெடி ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் தான் நமக்கு எல்லாமே ரெடி ஆயிரும் ஈஸியாக. நிறைய பேர் கூழ் மாதிரி அதை காய்ச்சிட்டு அதில் வந்து வடகம் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு வேலை பெருசாக தெரியும். நின்று கூழ் வந்து காய்ச்சணும், அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு வெயிலில் உட்காந்து அதை வந்து நம்ம புளியணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். நான் சேர்த்த 2 கப் அரிசிக்கு எனக்கு இவ்வளோ வடகம் கிடச்சிது. என்கிட்ட பெரிய பிளேட் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் சின்ன பிளேட்டில் வச்சுருந்தேன். நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. பட் லைட்டாக காஞ்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ரெடி பண்ணேன். ஸோ அப்படியே ஃபேன் காற்றுலேயே நான் வச்சுட்டேன். இப்போ காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது காஞ்சிருக்கும். அண்ட் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு தட்டில் வைக்கும் போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லாவே காஞ்சி வந்திருக்கும். மெயினாக இந்த வடகம் பண்ணுறதுக்கு நமக்கு வெயில் தேவையில்லை. நம்ம வீட்டிலையே வச்சு காய வச்சோம் அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 நாளில் காஞ்சிரும். இல்லை உங்களுக்கு வெயில் கிடச்சது அப்படின்னா ஒரே நாள்லேயே காஞ்சிரும். அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீசரில் இருந்தது, முக்கியமாக தேவைப்படுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து வந்து வச்சுருந்தேன்.
அண்ட் ரொம்ப எமர்ஜென்சியாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸை தனியாகவும், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் திங்ஸ் நிறையாவே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஊர்லேருந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வருமா, ஸோ இங்கே வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரிட்ஜில் திங்ஸ் நிறையா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல அது உள்ள சாமான்லாம் இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை ஒரு பக்கம் காயறதுக்காக வச்சுருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜையுமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் அந்த சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் காய வைக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் டப்பா வந்து நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, ஈஸியாக எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன், இங்கே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பாதி திங்ஸ் வந்து கீழே ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு கொடுத்துட்டேன், இந்த மெயினாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லையா அந்த திங்ஸு. பட் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம எப்போ ஃப்ரிட்ஜை எடுக்க போகிறோமோ அந்த டைமில் இந்த திங்ஸ் அப்படியே பேக்கோட தூக்கி ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஷிஃப்டிங்க்கு வந்து ஆள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெவி ஒர்க் வந்து இருந்தது எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வடகம் வந்துட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா காஞ்சிட்டு இருந்தது. 2 பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிட்டேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நிழல்லையே, அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணணுங்கும் போது சாமான்லாம் அங்கங்கே எடுக்கணும் கொள்ளணும் அப்படின்றனால சரி கொஞ்சம் மாடியில் போய் நம்ம வெயிலில் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் மாடி கொண்டுட்டு போயிட்டேன். துணி காய போடுறதுக்காக போயிருந்தேன். ஸோ அதோட இதை கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பட் இது வந்து கண்டிப்பாக வெயிலில் வச்சு காய வைக்கணுங்கிறதும் கிடையாது, வீட்டில் வச்சே நம்ம காய வச்சிடலாம். பட் வெயில் வசதி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் காஞ்சிடும். நேற்று நைட்டு பண்ணிங்கன்னா மறுநாள் நைட்டு இல்லை, மறுநாள் நீங்கள் மதியானத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சிடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸி. ஸோ இப்போ வெயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். அண்ட் கையோட துணியையுமே காய போட்டுட்டு வந்து கீழே போயிருந்தேன். நான் நோம்புக்குன்னு க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க முடியலை. ஏன்னா ஷிஃப்டிங் ஒர்க் இருக்குது, எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வேறு போய் க்ளீன் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரே தான் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது, நேற்று தான் எடுத்த வீடியோ. ஸோ உடனே எடிட் பண்ணி எனக்கு போடுற சிச்சுவேஷன். ஸோ இப்போ கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேலை வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த பெட்டியில் துணி இருந்தது இல்லையா, ஸோ ஒரு 2 பெட்டி மட்டும் ஹஸ்பண்ட் கொண்டுட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. துணியெல்லாம் எடுத்து ஜஸ்ட் கபோர்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த பெட்டி வேணும், திரும்பவும் துணி வந்து அடுக்கணும் இல்லையா, அட்டைப்பட்டிலெல்லாம் அடுக்கணும் அப்படின்னா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீடு வந்து பக்கத்தில் தான், ஜஸ்ட் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு அப்படியே ஒரு ரோடு கிராஸ் பண்ணோம்னா வீடு, இப்போ பார்த்துருக்குற வீடு. ஸோ அதனால் ரொம்ப பக்கம்னால எங்களுக்கு அடிக்கடி திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கரோடு எடுத்து வச்சுட்டேன், அப்போ தான் அங்கே போயிட்டு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ துணி எடுத்து வச்சுட்டு அண்ட் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கிங் வேலை இருந்தது. ஆக்சுவலாக இது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கிடையாது, நான் இன்றைக்கி வந்து காலையிலே குக் பண்ணிட்டேன். இறால் வந்து கிரேவி பண்ணி ரசம் பண்ணியிருந்தேன், ஹஸ்பண்டுக்குமே கொடுத்து விட்டுட்டேன். பட் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்காக பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நெக்ஸ்ட் டேக்கு இப்போ குக் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அங்கே வந்து கனெக்ஷன் பண்ணுறது, கேஸ் கனெக்ஷன், அது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு எப்படியும் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு மட்டுமாவது நம்ம குக் பண்ணிக்கலாமா. ஏன்னா கண்டினியூவாக 3-4 நாள் நம்ம வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா என்னாகும், வயிற்றுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒத்துக்காமல் போயிருமோ அப்படின்ட்டு. அண்ட் தென் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வேறு நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் எங்களுக்கு இங்கே. ஸோ கண்டினியூவாக நம்ம வெளியில் சாப்பிட்டுட்டு நோன்பு பிடிக்கும் போது ஏதாவது பண்ணிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேக்கு மட்டும் மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும் நம்ம ஏதாவது சிம்பிளாக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொரிச்ச கறியும் புளிசோறும் வந்துட்டு பண்ணேன். இது வந்து கெட்டும் போகாது, ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு நான் சூடு பண்ணவும் முடியாது. ஏன்னா இங்கேருந்து அடுப்பு வந்து அங்கே போயிடும், பட் அங்கே வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சூடு பண்ணுறதுக்கு இங்கேயும் முடியாது அங்கேயும் முடியாது, அதனால கெட்டு போகாத மாதிரி ஒரு சாப்பாடு பண்ணிடுவோன்ட்டு தான் இது பண்ணேன். அண்ட் என்னோடய ஸ்டைல் புளியோதரை வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும், பட் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே அங்கே போயிடுச்சு. இங்கே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு வெளியில் எடுத்துருவேன். சில பேர் வந்து கடுகு எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துப்பாங்க. பட் நான் இதை வெளியில் எடுத்துகிட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் சேர்ப்பேன். அப்போ வந்து இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம்.
அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண வெள்ளைப்பூடு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் புளிசோறுக்கு வெள்ளைப்பூடு சேர்க்க மாட்டாங்க. பட் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா பொரிஞ்சிடணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு நான் சேர்க்குறேன். புளியோதரைனா இது தானே, இதுக்கு ரெசிபி கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. நான் சிம்பிளான சில விஷயத்துக்கு ரெசிபி கொடுக்கல அப்படின்னா, இது கொடுத்துருக்கலாமே சிஸ்டர், நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு ஒரு சிலர் சொல்கிறீங்க. சரி, எதுக்கு கொடுத்துருவோன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம கரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கூட அது திக்காகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஏன்னா புளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போதே ஆல்ரெடி கொதிக்க வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் தாளிக்கும் போதே மஞ்சள் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்தோன்னா சம்டைம்ஸ் கருகி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த டைமில் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சு எடுத்துருவோம். அண்ட் இன்னொரு சைடு ரைஸுமே வந்துட்டு வச்சுருந்தேன். ரைஸ் வந்து மெயினாக இதில் வந்து குழஞ்சி போயிடாத மாதிரி வடிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து நல்ல குழஞ்ச மாதிரி இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் கவனமாக வடிச்சிருவேன். அண்ட் இந்த பக்கம் அந்த புளிசோறு மிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். சோறு வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் கறியுமே வந்துட்டு கையோட பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பொரிச்ச கறிக்கு வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டுமே சேர்த்து பண்ணுவோம். பட் இது வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் வைக்கிறது கெட்டு போகாமல் இருக்கணும் அண்ட் சூடு பண்ணவும் முடியாது. அப்படின்றனால தயிர் வந்துட்டு நிறையா சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் போட்டுட்டு எனக்கு வடகம் என்ன கண்டிஷனில் இருக்குது அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் காய வச்சுருந்தேன். இப்போ எனக்கு காற்றடிச்சு என்னமோ வடகம்லாம் பறத்திருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்தது. ஸோ அதனால் போய் பார்த்தேன், நல்லாவே காஞ்சி வந்திருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் போல், நல்லாவே காஞ்சிரும். ஜஸ்ட் நான் அப்படியே திருப்பி போட்டுட்டேன். லைட்டாக ஒவ்வொரு பக்கம் லைட்டாக ஈரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துகிட்டு வராமல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நல்லாவே வெயிலில் காயட்டும், அப்போ தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி வந்து பார்க்கும்போது கறியுமே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக உட்காந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கும் அதுக்கப்புறம் இந்த தக்காளி பூண்டு ஊறுகாய் இருக்கும் இல்லையா, அது வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ ஸ்கூல் டைம்லலாம் இது என்னோடய ஃபேவரெட்டு. என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாமியா டொமேட்டோ கார்லிக் பிக்கிள் இருக்கு இல்லையா, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மாமியா ஊறுகாயில் வந்துட்டு வேறு வரும், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய். பட் இந்த ஊறுகாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த முறுக்கில் ஊறுகாய் வச்சு தின்னுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டயர்டாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை பார்த்துட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் அப்படின்ட்டு. நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா நான் ரைஸில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மிக்ஸ் வந்து சேர்ப்பேன். பட் நல்லெண்ணெய் அங்கே இருக்குது இல்லையா, ஸோ சும்மாவே அந்த மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டேன். நம்ம கலக்கும் போது நம்ம ஆல்ரெடி அந்த வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த புளியோதரை சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. பெருசாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா நான் உடனே பண்ணிடுவேன். ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், இதை தான் சாப்பிட்ணும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரியுமே நான் கொடுத்துருவேன். பட் என்னென்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியில்லை, இங்கே கூலாக இருந்தது அப்படின்றனாலே நான் பண்ணாமல் இருந்தேன். சரி, இதை சாக்கா வச்சு இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு மதியானம் போலேயே இந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து சாமான் எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. நான் இப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ மற்ற திங்ஸ்லாம் எடுக்கும் போதே எனக்கு ஐயோ கிச்சனில் கை வச்சா எப்படி இருக்குமோ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, கொஞ்சம் உடம்பை இரும்பாக்கிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கிச்சன் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எடுக்க ஏதோ வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் தோணுது, நம்ம வீட்டில் தான் இவ்வளோ பொருள் இருக்கா, இல்லை எல்லார் வீட்டில் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ஒரு வீடு காலி பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சது. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீலாம் பெருசாக போட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு. பட் நமக்கு தான் தெரியும் எதை எங்கே வைக்கணும், எதை எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மனா கிச்சன் திங்ஸ் தனியாக, பெட்ரூம் திங்ஸ் தனியான்னு நம்ம பிரித்து வைப்போம். அவங்க எல்லாத்தையும் ஒன்றா மண்ணா அள்ளி போட்டுருவாங்க. அதை பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகும். இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன்.
ஸோ பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு டப்பாவில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அட்டைப்பட்டியில் அடிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே ஃபுல்லாக எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் தான் வேலையும் பார்க்கணும், நான் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றனால ஸோ சும்மா சின்ன கிளிப் வந்து எடுத்தேன். அண்ட் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா வடகத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுக்க வந்துட்டேன். செம்ம சூப்பராக காஞ்சி வந்திருந்தது. வீட்டில் காய வச்சோன்னா ஒரு 2-3 நாளாவது எடுக்கும். அது ஃபேன் காற்றுல காயறனால, வெயில் அப்படின்றனால நல்லாவே காஞ்சிருச்சு. அண்ட் ஐம் சாரி, இதில் வந்து என்னால் பொறிச்சு காட்ட முடியலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், வெசல்ஸ் எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு இப்போ பண்ண முடியல. பட் இன்ஷால்லா நான் அங்கே போயிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன் இல்லையா, அதில் வந்து நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நான் போன வீடியோவில் வந்துட்டு நான் பொறிச்சு காட்டியிருந்திருப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ரொம்ப சூப்பராக வரும். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்னா நமக்கு சின்னதாக வேணும்னா உடச்சி பொறிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பெருசாக பண்ணிவிட்டேன், வேலை சீக்கிரம் முடியும்ன்ட்டு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிச்சன் திங்ஸ் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அப்புறம் பெட்ரூமில் உள்ளது அண்ட் இது போக இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வழியாக அங்கே கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு திங்ஸ் கொண்டுட்டு போனது அண்ட் அங்கே அரேஞ்ச் பண்ணதை பற்றி நான் காட்டுறேன். இன்னும் அதை நான் ஷூட் பண்ண கூட இல்லை, திங்ஸ் எடுத்து வச்சது மட்டும்தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.